24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 160ன்ற நம்பரு நம்ம 076ன்ற நம்பர் எடுத்தோம் 23ஆம் தேதி. ஏன் அந்த 76ஓட 0ன்ற நம்பரை சேர்த்தோம் அப்படின்னா, மெயினாக வந்து இந்த 70, 70, 70 வரும் அப்படின்னு தான் ஐடியா பண்ணது. ஆனால் அந்த 67, 76ன்ற நம்பரும் பிசியில் மேட்ச் பண்ணி 076 அப்படின்ற நம்பரு. ஆனால் இந்த 06ன்ற நம்பர் எடுத்ததுக்கு இன்னொரு ரீசன் இருந்தது. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலுமே 15, 20 நிமிஷம் ஆகிடுது. அதனால தான் வந்து அது சொல்லலை. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த 960ன்ற ஒரு நம்பர் பார்த்துருங்க. ஒரு நாள் விட்டு 412 412 142 அப்படின்னு வச்சுங்க. 960 அப்படியே டைரெக்டாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த மாதம் 143 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. அந்த 143ல் இந்த 64க்கு ஆப்போசிட்டு, அதாவது 14ன்ற நம்பரு 64 அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள், அது கீழேயுமே அதே மாதிரி 960 அப்படின்னு ரிசல்ட் வருது. மறுபடியும் 144ன்ற நம்பர் வருது அதுக்கு அடுத்த மாதம். ஸோ 144க்குமே அதே 960 தான் ரிசல்ட்டு. நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இது 3 சான்ஸ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பாருங்கள், 145 அப்படின்ற ஒரு ரிசல்ட்டு வந்திருக்கு. 145, அதாவது இது பாக்ஸில் இருக்குது. நான் வந்து 142, 143, 144ன்னு வரிசையாக சொல்கிறேன். இப்போ 145ன்ற நம்பரு 451ன்னு வந்ததுனால நம்ம இந்த 70ன்ற நம்பரோட 6ஐயும் 67ன்ற நம்பருடைய 0ஐயும் சேர்த்து தான் 076ன்ற நம்பரு எடுத்தோம். அதாவது ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் 076ன்ற நம்பர் தான் எடுத்தோம். இப்போ ஏன் அதாவது எப்போவுமே வந்து இந்த 4 இல்லை 1ன்ற நம்பரு இதில் எப்போவுமே பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு தான் வருது. அதே மாதிரி தான் இப்போ ஏ போர்டில் தான் அந்த 4ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. 142, 143, 144, 145, 60ன்ற நம்பரு காமனாக எல்லாத்துலேயுமே இருக்குது. அதோட இந்த 51ன்ற நம்பரு வரும்போது திரும்பவுமே அதனுடைய ஆப்போசிட் வருது அப்படின்னு சொல்லியுமே நேற்று கூட அதை நம்ம பார்த்தோம். அதாவது 23, 10, 15 பாருங்கள். இது மாதிரி ரீசெண்டாக கூட வந்தது அப்படின்னு நான் ஒரு தடவை எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல கெஸ்ஸிங் எடுக்கும்போது இதெல்லாம் இந்த இடத்துல மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன் பாருங்கள். இதில் கூட பாருங்கள் 15, 06, 50, 01 அப்படின்ற நம்பரெல்லாம் தொடர்ச்சியாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த 60ன்ற நம்பருமே சூப்பராக வந்தது. ஆனால் நம்ம தான் வின்னிங் எடுக்க முடியல. சரி, இப்போ இந்த 60ன்ற நம்பரு 144, 142 இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ இந்த 60 நம்பரு வந்துச்சு. இந்த 60 நம்பருக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 789 ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள் 998 ரிசல்ட்டு. அப்படின்னா இந்த 60ன்ற நம்பருக்கு அப்புறம் இந்த 8ன்ற நம்பர் கண்டிப்பாக வருது கேமில். ஓகேங்களா? இது பாருங்கள், 8ன்ற நம்பரு கண்டிப்பாக வருது. இங்கேயுமே பாருங்கள், இங்கேயுமே வந்து 851 அப்படின்ற ஒரு நம்பரு வந்திருக்கு. ஸோ இந்த 851 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இந்த 51க்கு மேலே தான் வந்து இந்த 60ன்ற நம்பருமே இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த 851, 879, இங்கே பார்த்தீங்கன்னா 998, இங்கே 879. அதாவது 8ன்ற நம்பரோட நல்லா பாருங்கள், எல்லாமே ஒத்த நம்பர் தான் சேருது. பாருங்கள், 8ஓட 7 9, இங்கே 8ஓட 9 9, இங்கே 8ஓட திரும்பவும் 7 9, திரும்பவும் பாருங்கள் இங்கே 8ன்ற நம்பரோட 5ம் 1ம் சேர்ந்துருக்கு. ஆக என்ன வருது அப்படின்னா, 8ன்ற நம்பரோட ஒத்த நம்பர் தான் வருது. இந்த 987 வந்தபோதே ஒரு 960 டைரெக்டாக ப்ளே பண்ணலான்னு நம்ம ஐடியா பண்ணோம். இங்கே 960ன்ற நம்பரை. ஆனால் பார்த்திங்கன்னா அது இந்த 451, அதாவது 145 அதோடு தான் இந்த 60 வருன்றதை நாம் இன்னும் கவனமாக பார்க்கல. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திரும்பவுமே வந்து இந்த 879 பாக்ஸ் அடிக்கலான்றேன். இங்கே பாருங்கள், 789, 879, திரும்ப 987. இதில் இந்த 79 பாருங்கள், முதல்ல 79 ஏசியில் இருக்குது. இந்த 79 ஏசியில் இருக்குது. அப்புறம் 79 பிசியில் இருக்குது. இப்போ 79 ஏபி வச்சு 798 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பார்ப்போம்.
ஓகேங்களா? புரியுதா பார்த்துங்க. 798ன்ற ஒரு நம்பரை ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து சிங்கிள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா 8ன்ற நம்பரு ஆல் போர்டு வச்சு பாருங்கள். அதோட 1661 இந்த மாதத்தில் ஆல் போர்டு கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், கரெக்டாக 1661 வந்துருச்சு. பிசி 51மே வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பிசி 51மே வந்துருச்சு. ஃபாலோ நம்பர் எடுக்கிறோம், ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒன்று பண்ணுவோம், இங்கே 5160 ஓகேங்களா? இங்கே 5160 அப்படின்னு வந்து போச்சு ஓகேங்களா? அடுத்து மேலே 43ன்ற நம்பர் இருக்குது. இந்த 43 திருப்பி பிசி 34 ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா? பிசி 34 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்பரும் வந்து கரெக்டாக அடிச்சிடும். அப்படி 34 அப்படின்னு வைக்கும்போது ஏ போர்டு என்ன வைக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 412 மேலே இருக்குது. திரும்பவும் 412 வைக்கலாம், 234 வைக்கலாம் ஓகேங்களா? அதனால் 234ன்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்கள். இங்கே 432 இருக்குது. இந்த மாதமே வந்து இந்த 432 இல்லை 437 இருக்குது. இந்த 34ன்ற நம்பரில் போன மாதத்தில் ஏதாவது வந்துருக்கா அப்படின்னா இல்லை. எதுக்கும் நீங்கள் 234ன்ற நம்பரே ஒன்று ப்ளே பண்ணி பாருங்கள். அதோட இந்த 16 அப்படின்னு வரும்போதெல்லாம் ஒரு 2-3 மாதம் எழுத்தில் வந்து பார்த்துப்போம். இந்த 16ன்ற நம்பர் பாருங்கள், 61க்கு 07. திரும்ப பாருங்கள், இந்த 61 வரும்போது அந்த 07 ஏபியில் வருது ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 61க்கு 02ன்ற நம்பர் வருது. அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு 07 வந்ததுக்கப்புறம் தான் இந்த 16ன்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 07 அப்படின்ற நம்பரு திரும்பவும் கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு 61, அது கீழே ஒரு 07. அப்புறம் பாருங்கள், இந்த 61, அது கீழே ஒரு 07, 70. திரும்ப பாருங்கள், இந்த 07க்கு அப்புறம் திரும்ப ஒரு 16 இல்லை 16. அப்போ இதுக்கு இடையில் இன்னொரு ஒரு 60 இல்லை 16 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இங்கே ஒரு 16 அப்படின்ற நம்பர் பாருங்கள், ஒரு 02 ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சுருக்கு. அப்போ 0770 அப்படி இல்லைன்னா 0220 ஆல் போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 0ஆவது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 20, ஒரு 61 ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 20க்கு ஒரு 61. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த 4 மாதத்துலையும் நம்ம பார்க்கும்போது அந்த 16, 61 அப்படின்ற நம்பர் வர இடத்துல இந்த 0207 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 0207 ஆல் போர்டு வச்சு பாருங்கள் ஓகேவா? புரியுதா பார்த்துக்குங்க. அதோட நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபாலோ நம்பர் கொடுங்க, ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுங்க, டைமுக்கு போடுங்கன்னு. எனக்கு வந்து டைமிங் கரெக்டாக செட் ஆகலை, அதனால தான் வந்து மிஸ் ஆகுது. ஒன்று பண்ணுவோம், ஏதாவது ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிப்போம். ஆனால் நான் வாட்ஸ்அப் குரூப் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒன்று ஆரம்பித்தேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான், ஒரு 4-5 பேர் தான் வந்தாங்க. அது ஒன்றும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து எந்த விதமான இதுவும் கரெக்டாக எனக்கு மனசுக்கு வரல. திரும்ப அதை கழிச்சிட்டேன். ஒன்று பண்ணுங்கள், ரெகுலராக உண்மையிலே என்னை நம்பினீங்க அப்படின்னா, கெஸ்ஸிங் எடுக்கிறத விட வின்னிங்கும் நம்ம வாங்கணும், கெஸ்ஸிங்கும் எடுக்கணும் அப்படின்னா குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஏதாவது ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் குறைஞ்சது அதாவது ஒரு 5 பேர் 10 பேர் வச்செல்லாம் நம்ம அவங்களும் வந்து வந்தவங்க எதுவும் சைலண்ட்டாக அப்படியே இருந்துடுறாங்க. குறைஞ்சது ஒரு 50-100 பேராவது நம்ம குரூப்பில் இருந்தால் தான் நம்ம ஐடியா வச்சு நான் எடுக்கிற கெஸ்ஸிங்கு இல்லை நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபாலோ நம்பரு ஏதாவது ஒன்று பண்ணலாம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், பண்ணுவோம். அது கமெண்ட்ஸில் நீங்கள் வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கோ அது தெரிவிங்க, நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவோம். இந்த 0770 அப்படின்ற நம்பரு வரும்போது 470 அப்படின்ற நம்பரு வரலாம். அடுத்து பாருங்கள், இந்த 34 அப்படின்ற நம்பர் பிசி எடுத்தோம், அதுக்கு 234ன்ற நம்பரு செட் பண்ணோம். அதே மாதிரி 798ன்ற நம்பரு மேட்ச் பண்ணியிருக்கோம்.
இந்த 02 அப்படின்ற நம்பருக்கு மேக்ஸிமம் இதோட இந்த 02ன்ற நம்பரோட அதுலேயும் 4ன்ற நம்பர் தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை 402ன்ற நம்பரு வரலான்ற மாதிரி இருக்குது. 402 பாருங்கள், ஒருவேளை மேக்ஸிமம் பிசியில் வர மாதிரி இருக்குது. எதுக்கும் ஆல் போர்டு வைக்கிறது தான் நல்லதாக இருக்குது. 07ம் 02ம் பாருங்கள், ஏன்னா ஏபியில் தான் இருக்குது 16. ஒருவேளை ஏபி ஏசிலுமே அடிச்சிடலாம். ஏன்னா ஏசியில் வந்து 70ன்ற நம்பரு பிசியும் ஏசியும் இருக்குது. அதுக்கான 40ன்ற நம்பரு பிசியில் இருக்குது. 70, 40, 20ன்ற நம்பர் கூட பிசியில் அடிச்சிடலாம். அதனால் 420ன்ற நம்பருமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு ஆல் போர்டு வைக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா 07, 02, 70, 20ன்ற நம்பர் ஆல் போர்டு வைங்க. 3D வந்து ப்ளே பண்ணுற வாய்ப்பு இருந்தாக்கா பாருங்கள், இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைனா வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா?